இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன் கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா. சத்தம் போடாத, அமைதியா வா. ஏன் தாத்தா என்ன ஆயிட்டு? ஹாஸ்பிடல் வீடுமா அலைஞ்சி இப்பதான் எல்லாம் சரி பண்ணி கொண்டு வச்சிருக்கு. பழையபடி நீங்க பண்ணதனப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சுப்பா நான் வேற பயந்தே போயிட்டேன். என்ன பண்ணின தாத்தா? எதுக்கு உமாவா இப்படி கத்திட்டு இருக்கா? இந்துக்கு என்ன ஆயிட்டு? ஏன் இப்படி சவுண்ட் விடுதா காலையிலேயே? நான் இருக்கப்பே பாத்துக்கிட்டேன். நாங்க இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களா? உங்களுக்காக தான் எங்க பொழப்பால நாங்க அங்க போட்டுட்டு இங்க வந்து இருக்கோம். ஏன் தாத்தா இந்து பாத்திரத்தை கீழே போட்டு உடைக்கிற அளவுக்கு நீ என்ன தாத்தா பண்ணி வச்ச? சொல்லு தாத்தா, எதுக்கு இப்ப அமைதியா இருக்க? திட்டு முடி முடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி என்ன பண்ண? நான் கூட ரொம்ப பயந்தே போயிட்டேன். என்னதான் திட்டுறாளோன்னு. ரொம்ப சந்தோஷப்படாத, உன்னையும் சேர்த்து தான் திட்டிட்டு இருந்தா. ஏன் எதுக்கு? நான் என்ன பண்ணனா? கோயிலுக்கு போனவா வீட்டுக்கு வரட்டும், அவளுக்கும் சேர்த்து வச்சு இருக்கு. அவ குடுக்க இடம்தான் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் தாத்தா கள்ள முழி முடிச்சுக்கிட்டு இருக்க? என்னையும் சேர்த்து திட்டுற அளவுக்கு நீ என்ன பண்ணி வச்ச? என்ன பண்ணிட்டு வந்து இப்படி உட்கார்ந்துருக்க? சொல்லு. திட்டியா வா மொத ஒண்ணு சொல்லுடி. அது எப்படி சொல்லுவாரு நீ கேக்குறதுக்கு? நீ கேளு, அவர் வாய் திறந்து பதில் சொல்லட்டும் பாப்போம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி இருக்காரு பாரு உங்க தாத்தா. அவ கேக்குறாள, பதில் சொல்லுங்க. நீ இப்படி கோவப்படுற அளவுக்கு என்னமா நடந்துச்சு? எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? காலையில உங்க தாத்தாக்கு யாரடி துட்டு கொடுத்துட்டு போனா? நீ தானே கொடுத்த? உங்க தாத்தா கிட்ட கேளு, பணத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்ணாருன்னு. என்ன தாத்தா பண்ண? அது ஒண்ணு இல்லம்மா, உங்க அம்மா தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கா. நான் அப்படி ஒண்ணும் பண்ணல. என்னது ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்லாம என்ன கோவப்பட்டு இருக்கேன்? நீ கொடுத்து துட்ட வாங்கிட்டு உங்க தாத்தா எங்க போனாருன்னு கேளு. எங்க தாத்தா போன துட்ட வாங்கிட்டு? மாத்திரை வாங்க போறேன்னு என்ன பைசா கேட்ட, அதுக்கு தானே நான் உங்ககிட்ட கொடுத்தேன். எங்க போன நீ வாங்கிட்டு? நீ இவ்வளவு கேக்குறியே, வாய் திறந்து பதில் ஏதாவது சொல்லட்டும் பாப்போம். எப்படி சொல்லுவாரு? பைசா வாங்கிட்டு எங்க போனாரான்னு கேளு. ஒயின் ஷாப்ல உங்க தாத்தாக்கு மாத்திரை கொடுக்காங்க. அப்படியே தாத்தா பண்ண? என்கிட்ட காசு வாங்கிட்டு அங்கேயே தாத்தா போன? சொல்லு தாத்தா, ஏன் அமைதியா இருக்க? அது எப்படி சொல்லுவாரு? நீ கேக்குற கேள்விக்கு எப்படி இருக்காரு பத்தி அமைதியா? சரிம்மா ஏதோ பண்ணிட்டு தாத்தா விடுமா, இனி பேசாதம்மா. ரொம்ப பாவமா இருக்கு தாத்தாவை பார்க்க. பாவமா? பாவம் பார்த்தா நடு தெருல தான் நிக்கணும். குடிச்சு ஒரு சைடு கிட்னி போயிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இப்பதான் கொண்டு உட்கார வச்சிருக்கு. அவருக்கு கொஞ்சமாச்சும் அந்த நினைப்பு இருக்கு. அவரையே நம்மள நினைச்சு பார்க்க போறாரு. நினைச்சு பார்த்தா இப்படி பண்ணுவாரு? ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தானக்கே போய் சேர்ந்திருந்தா பேசாம தூக்கி போட்டு நானாச்சும் நிம்மதியா இருந்திருப்பேன். அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க தாத்தாவ? எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் பேசணும்னு ஆசையாடி. நான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமாடி? கொஞ்சமாச்சும் உங்க தாத்தாக்கு நம்மளை பத்தி நினைப்பு இருக்குதா? பெத்த கடமைக்கு நான் வச்சு பார்க்கலாண்டி. உங்க அப்பாக்கு என்ன தலையெழுத்தா இப்படி வச்சு பார்க்கணும்னு? இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் இருந்ததை வித்துட்டு இந்த மனுஷனுக்காண்டி செலவு பண்ணி பார்த்துட்டு வீட்டோட வந்து இங்க இருக்காரு. கொஞ்சமாச்சும் நம்மள நினைச்சு பார்க்காரா உங்க தாத்தா? சரிம்மா விடுமா, தாத்தாவும் பாவம் தான், விடுமா. சொல்லு உங்க தாத்தா கிட்ட நல்லா இருந்தா நம்ம ஒழுங்கா இருக்கணுமான்னு. சரிம்மா நீ கோவப்படாத, நான் சொல்றேன் தாத்தா கிட்ட. உனக்கு வேற காலேஜுக்கு வேற லேட் ஆகுது, வா வந்து சாப்பிடு. இனிமேச்சும் உங்க தாத்தாவை ஒழுங்கா இருக்க சொல்லு. சரி தாத்தா அழாத. அம்மா ஏதோ கோவத்துல அப்படி திட்டிட்டு போயிட்டாங்க. இல்லம்மா, வயசாயிட்டா யாருக்கும் நம்ம பாரமாவே இருக்கக்கூடாது. உங்க அம்மா சொன்ன மாதிரி நான் போயாவது சேர்ந்துருக்கலாம். அதுக்கும் எனக்கு எப்பதான் நேரம் வரப்போதோ தெரியலம்மா. தாத்தா ஏன் இப்படி பேசுற? அழாத தாத்தா, மொத கண்ணீரத்தோட அழாத. அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்க. நீ பண்றது மட்டும் சரியா தாத்தா? சொல்லு, காலம் போன போக்கல உனக்கு இது தேவையா? நான் என்னம்மா செய்யட்டும்? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி தான் பார்த்தேன். என் மரமண்டைக்கு புரிய மாட்டேக்கே. சரி தாத்தா, போனதெல்லாம் போகட்டும். இனிமேச்சும் ஒழுங்கா இரு தாத்தா. சரிம்மா கீர்த்தி, இனிமேல் தாத்தா எந்த தப்பு பண்ண மாட்டேன். இப்போ உன்ட சொல்றதுதான் இதான் லாஸ்ட். இனிமேல் பண்ண மாட்டேம்மா. அவ்வளவுதான். நீ பழசெல்லாம் இனி மறந்துரு தாத்தா. நீ இனிமேல் புது சுந்தரபாண்டி. பழைய ஞாபகம் எதுவும் உனக்கு வரக்கூடாது. ஓகே? சரிடி தங்கம், இனி இந்த பேத்தி சொல்றதுதான் தாத்தா கேட்பேன். அப்படிவா வலிக்கு? பேசுனதெல்லாம் போதும். 2 பேரும் வாங்க சாப்பிடறதுக்கு. கீர்த்தி உனக்கு வேற காலேஜுக்கு லேட் ஆகுது. போற வழியில அப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகணும். வா சீக்கிரம். வரேம்மா.
சரி வா தாத்தா, முத வட்ட கூப்பிடும்போதே 2 பேரும் சாப்பிட போயிருவோம். இல்ல உன் பொண்ணு பழையபடி பத்திரகாளி மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவா. சரி சரி மாமா போவோம், பின்ன அதுக்கும் திட்டுவா. அம்மா அம்மா, காலேஜுக்கு வர லேட் ஆகுது. என்ன சாப்பாடு பண்ணீங்க? டிஃபன்ல அப்பாக்கு எடுத்து வைங்க, சீக்கிரம் லேட் ஆகுதுமா. வாடி, வரும்போதே ஏண்டி அங்க இருந்தே அலறிக்கிட்டே வர? பையாதான் பேசேண்டி. சரிம்மா, அப்பாக்கு டிஃபன் எடுத்து வச்சிட்டியாமா? என்னம்மா சாப்பாடு பண்ண சாப்பிட? கீத்து, தாத்தா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்காரு? இன்னும் அழுதுகிட்டு இருக்காரா? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஏன் இவ்வளவு சோகமா வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? ஏமா அப்படி பேசிட்டு வந்த தாத்தாவை? தாத்தா ஐயோ பாவம். பாவம் பாவம் தாண்டி, பாவம் இல்லைன்னு யாரு சொன்னா? பாவம் பார்க்க போய் தான் உங்க அப்பா இப்படி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சமாச்சும் உங்க தாத்தா அதை நினைச்சு பார்க்கணும்லாடி. உங்க அப்பாவுக்கு பார்க்கணும் என்ன தலையெழுத்தா சொல்லி பார்ப்போம். நானும் எங்க அம்மாவும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமாடி உங்க தாத்தாவால. என்னைக்கு உங்க அப்பாவை கல்யாணம் முடிச்சனோ நான் அதுல இருந்து தான் இந்த குடி வாசனையே இல்லாம இருந்தேன். பழையபடி பாரு, பெத்த பிள்ளை பார்க்கணுமேங்கக்காண்டி தான் நம்ம வந்து இப்படி இருக்கோம், எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சமாச்சும் அதை நினைச்சு பார்க்கணும்லாடி. பெரிய மனுஷன் தன்மையா இப்படியே பண்ணுவாரு? வெளியில நம்ம போகும்போது யாராச்சும் நம்ம கிட்ட உங்க அப்பா இப்படி நிக்காருன்னு சொல்லும்போது நமக்கு கேட்க எப்படி இருக்கும்? இதே மாதிரி உங்க அப்பா கிட்ட போய் உங்க மாமனார் இப்படி நிக்காரு கடையில அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? நீ நினைச்சு பாரு, அது அசிங்கம் தானே நமக்கு. சரிம்மா, நீ அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதம்மா. நான் தாத்தா கிட்ட சொல்லிட்டேன், இனிமே தாத்தா அப்படி பண்ண மாட்டாங்க, விடுமா. சரி, நீ தாத்தாக்கு சாப்பாடு எடுத்து வச்சு கொடுமா. எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிடி, சாப்பாடு எடுத்து வைக்கேன், சாப்பிட்டுட்டு போ. என்னம்மா சாப்பாடு பண்ண? இட்லி பண்ணியிருக்கேம்மா. என்னது இட்லியா? ஓ இட்லி நீயே சாப்பிடுமா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் கிளம்புறேன். லேட் ஆயிட்டு, அப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு கொடு. ஏன்டி கீர்த்தி, நீ வேற ஆளாளுக்கு என் சீவனை வாங்கணுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போ. கோயிலுக்கு போயிட்டு வர நேரமாடி, எப்பவுமே போன நீ? இல்லம்மா, நான் கோயில சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். கோயில பிரசாதம் கொடுத்தாங்க, நான் பூ எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோமா, அதான் வர நேரம் ஆயிட்டுமா. சரி, 2 இட்லியாவது சாப்பிட்டு போடி, எக்ஸாம் நேரம்லாடி. போ, இட்லி நீயே சாப்பிடுமா, எனக்கு ஒன்றும் வேண்டாம். சரிம்மா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சாப்பாடு அப்பாக்கு எடுத்து வை, லேட் ஆகுதுமா. ஆளாளுக்கு நீங்களா ஒன்றுனா பண்ணுங்கடி, யாரும் சொல்லியும் கேட்டு நடந்துடாதீங்க. சரி போ, இப்படி நின்றுட்டே நிற்காத, லேட் ஆகுதுல. சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கேன். சரிம்மா, கோவப்படாத, போடு இங்க இருந்து. உனா இதை மட்டும் சொல்லதுக்கு வந்துருவா. நல்லதுக்கே காலம்ல, அழுதுகிட்டு இருக்கியே, முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சமாதானப்படுத்த வேண்டும்ல. எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஆமா, இவ பெரிய இவ சமாதானப்படுத்த வந்துட்டா. ஆமா, சமாதானப்படுத்தி சலிச்சு போயிட்டா. போடி, எனக்கு இது தேவைதாமா. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. கிளம்புற வேலையை பாருடி, தேவையில்லாம பேசாத. ஏ கீர்த்தி, சீக்கிரம் வா, லேட் ஆகுது. இது வரேம்மா. கிளம்பிட்டியா? சரிடி, பார்த்து போயிட்டு வா. இந்தா உங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு சாப்பாடு. ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போகலாம். பிடிக்காத சாப்பாடுன்னு இப்படி சாப்பிடாம போறியடி, வயிறு என்னத்துக்கு ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ அவிச்ச இட்லி நீயே சாப்பிடுமா, எனக்கு வேண்டாம். சரி அம்மா, எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் அப்படியே வெளியில போயிட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர லேட் ஆகும் வீட்டுக்கு. என்ன வெளியில போறியா? இல்லை, லாஸ்ட் டைம் தான் சொல்லுவேனே. எங்க போற? ஏமா, அது இப்போ நம்ம ஃபோனில் பேசி முடிவெடுத்தோம். போயிட்டு வரமா, லாஸ்ட் எக்ஸாம் இனிமே முடிஞ்சா லீவு தான். 1 மாசம் கழிச்சு தான் எல்லாரும் மீட் பண்ண முடியும். போயிட்டு வர வெளியில, எப்படியும் வர லேட் ஆகும். நான் வெளியில சாப்பிட்டுக்கிடுவேம்மா. சரிடி, என்னமோ சொல்லிட்டு இருக்க. சரி, பார்த்து போயிட்டு சீக்கிரம் வா. இந்தா இதை உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு போ. அந்த மனுஷனுக்கு வேலைக்கு போனா வீட்டு நினைப்பும் வராது, சாப்பாட்டு நினைப்பும் வராது. வேலையை அவ்வளவு மும்மரமா பாப்பாரு. சரிடி கீர்த்தி, பைசாலாம் வச்சிருக்கியா? வெளியில வர போறீங்க. சரி, உங்க அப்பா கிட்டையும் சொல்லிட்டு போ. நீ பட்டால போயிடாத, பின்ன அந்த மனுஷன் என்கிட்ட வந்து கேட்பாரு. அதெல்லாம் அப்பா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். பைசாலாம் வச்சிருக்கேம்மா, வேண்டாம். சரிம்மா, நான் கிளம்புறேன். தாத்தா, நான் கிளம்புறேன். சாப்பிட்டீங்களா தாத்தா? நான் சாப்பிட்டேம்மா கீர்த்தி. நீ சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானம்மா, சாப்பிடாம இப்படி போற? இல்ல தாத்தா, லேட் ஆயிட்டு. சரி தாத்தா, நான் கிளம்புறேன். வீட்ல இருங்க, வெளியில எங்கேயும் போகாதீங்க. சரிம்மா சரி, நீ பார்த்து போயிட்டு வா. நான் வெளியில எங்கேயும் போகல, வீட்டுல தான் இருப்பேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். போறதெல்லாம் சரிடி, பார்த்து போயிட்டு சீக்கிரம் வா. சரிம்மா, சொன்னதே எவ்வளவு வாட்டி சொல்லுவீங்க? வரேம்மா, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. வாங்க, இருங்க. ஏன் என்ன பார்க்க எந்திக்கிறீங்க? அது இருந்து சொல்லலாமே. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, இன்னைக்கு வண்டி லோடு எல்லாம் வந்துட்டா? அதெல்லாம் வந்துட்டு குடோன்ல எல்லா பொருளையும் இறக்கி வச்சாச்சு. சரி, அப்ப எல்லா கணக்கெல்லாம் ஃபைல் பண்ணி வச்சிருக்கீங்களா? சரியா? அதெல்லாம் கரெக்டா தான் எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன லோடு வந்துச்சு, வெளியில என்ன சரக்குலாம் போனுச்சுன்னு எல்லாம் கரெக்டா எழுதி வச்சிருக்கேன். நீங்க வேணா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சரி கிருஷ்ணன், நீங்க ஆபீஸ் ரூமுக்கு ஃபைல் எடுத்துட்டு வாங்க. ஃபைல் இருந்தாங்க. அப்புறம் நம்ம மூர்த்தி தான், அவர் ஃபோன் போட்டாரு. என்னவா அவனுக்கு எதுக்கு கால் பண்ணா? ஒரு லோடு உளுந்து வேணுமா, சரக்கு அனுப்பி வைக்க சொன்னாரு. நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லுதேனே. இல்ல கிருஷ்ணன், அதெல்லாம் அவனுக்கு லோடு எல்லாம் அனுப்பண்டாம். இவ்வளவு நாள் அனுப்பின லோடு எல்லாம் போதும். அவன் கணக்கு வழக்குல நிறைய குளறுபடி பண்ணியிருக்கான். அவன் வர செலவை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இவ்வளவு நாள் அவனுக்கு அனுப்பின லோடு எல்லாம் போதும். இனிமேல் அவனுக்கு எதுவும் அனுப்பண்டா. அவன் உங்களுக்கு கால் பண்ணாலும் எனக்கு கால் பண்ணி பேச சொல்லுங்க. சரி, அவருக்கு கால் பண்ணா நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்பா. வாமா கீர்த்தி. அங்கிள்,
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாமா கீர்த்தி, என்ன எனக்கு இல்லாம இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? என்ன வீட்டு பக்கம் வரவே இல்ல? வீட்டுக்கு வரணும்னு ஆசை தான். ஆன்ட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டா அங்கிள். அதான் அவங்க வீட்லயே ஒரு சகுனி வச்சிருக்கீங்களே, அவங்கள பார்த்தா பயமா இருக்கு. அதுக்கு தான் வரவே இல்லைங்க. கீத்து, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அப்பா, உண்மையதான்ப்பா சொன்னேன். நீ ஒரு உண்மையும் சொல்லண்டா, சும்மா இரு வாய் வச்சுக்கிட்டு. சரி விடுங்க கிருஷ்ணன், அவ சின்ன பிள்ளை பேசிட்டு போறா, விடுங்க. இல்ல ஒரு வரமுறை இருக்குல்ல, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்ட்டு. இப்படியே பேசுற கீர்த்தி, நீ ஒழுங்கா பேசு பெரியவங்க கிட்ட. சரிப்பா, நான் ஒன்னும் போய் சொல்லல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். போதும் போதும், நீ உண்மையை பேசுனதெல்லாம். சரி விடுங்க கிருஷ்ணன், சின்ன பிள்ளை ஏதோ பேசிட்டா. சரிம்மா கீர்த்தி, நீ எப்பமாச்சும் வீட்டுக்கு வா. அவளே நினைச்சுனா நீ இருக்காத, அப்படி வராம. வரேன் அங்கிள். இப்போ எக்ஸாம் வேற போயிட்டு இருக்கு. எக்ஸாம் முடிஞ்சப்பறம் ஒரு நாள் வரேன். ஆன்ட்டியை கேட்டேன்னு சொல்லுங்க அங்கிள். சரிம்மா சரிம்மா கீர்த்தி, எக்ஸாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா எழுதிருக்கியா? அப்படி இந்த டைமும் நீ தானே ஃபர்ஸ்ட் வந்துருவல்ல? அதெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. நல்லா எழுதிருக்கேன் அங்கிள். அது என்ன நீங்க சந்தேகமா கேட்கீங்க? எப்போதுமே நான் தான் ஃபர்ஸ்ட். சரி சரி, நீயே ஃபர்ஸ்ட் வந்தா ரொம்ப சந்தோஷம் தான். சரி அங்கிள், நான் கிளம்புறேன். காலேஜுக்கு வர லேட் ஆயிட்டு. அப்பா, அம்மா உங்ககிட்ட சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க, இந்தாங்க. சரிம்மா கீத்து, நீ கிளம்பு. நல்ல எக்ஸாம் எழுது, நீ பார்த்து போயிட்டு வா. சரி கிருஷ்ணன், நானும் அப்படி கிளம்புறேன். சரி. சரிம்மா கீத்து, நீ கிளம்பு. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புக்கு நடந்து போகணும், கொஞ்சம் லேட் ஆயிரும். போமா. சரிப்பா, எனக்கும் லேட் ஆயிட்டு, நான் வரேன். கீர்த்தி வாமா, போற வழியில நான் உன் ஸ்டாப்ல விட்டுட்டு போறேன். இல்ல அங்கிள், வேண்டாம், நான் நடந்தே போயிருவேன். வாமா, போற வழி தானே, வா, உன்னை விட்டுட்டு போறேன். சரி போ, கூப்பிடுறாங்கல்ல. சரி அங்கிள், கிளம்பலாம் வாங்க. என்னம்மா கீர்த்தி, இது கூட அப்பா சொன்னதா வருவியா? அப்படிலாம் இல்ல அங்கிள். சரி கிருஷ்ணன், நான் சொன்ன மாதிரி இந்த மூர்த்தி கிட்ட சொல்லிருங்க. அவன் உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாம எனக்கு கால் பண்ணி பேச சொல்லுங்க. நான் எப்படி பேசணுமோ அவனை பேசி சமாளிச்சுடுவேன். சரி பாத்துக்கோங்க எல்லாம். சரி, அப்படி எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் கால் பண்றேன் உங்களுக்கு. சரி அப்பா, நான் போயிட்டு வரேன். சரி பாத்துக்கோ. இந்த பிள்ளைக்கு என்ன வாய் இருக்கு, எப்படி பேசிட்டா ஒரு நிமிஷத்துல. அவர் என்ன நினைச்சிருப்பாரு இவ பேசுனதை பார்த்து? வாய் வர வர ஓவரா போயிட்டு. இன்னைக்கு வரட்டும் வீட்டுக்கு, அவளுக்கு இருக்கு. கீர்த்தி வெளியில நிக்க, கார்ல போய் இருக்க வேண்டியதானே? இல்ல அங்கிள், பரவாயில்ல. சரி வாமா, கிளம்பலாம். என்னம்மா கீர்த்தி, ரொம்ப பலத்த யோசனையில இருந்த மாதிரி இருக்கு. ரொம்ப அமைதியா இருக்க, நீ இப்படி இருக்க மாட்டியே. அங்கிள் என்ன? சரியா போச்சு, நான் பேசுறது கூட உனக்கு காது கேட்கலையா? அந்த அளவுக்கு பலத்த யோசனையில இருக்கியா? என்ன இப்படி யோசனை உனக்கு? அதுவா, சாரி அங்கிள். ஏமா எதுக்கு இந்த சாரி? இல்ல அங்கிள், உங்க தங்கச்சி பத்தி நான் அப்படி சொல்லிட்டேன்ல, சாரி அங்கிள். அததான் நீ இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு வரியா? அதை விடுமா, அவ குணம் என்னன்னு எனக்கு தெரியும், அவ எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியும். சரி நீ விடு, அதை பத்தி இனிமே யோசிச்சுட்டு இருக்காத. சரி அங்கிள், சாரி. அட சரி, அதே சொல்லிட்டு இருக்காத, விடுமா. சரிம்மா, ஸ்டாப் வந்துட்டு பாரு, நிறுத்தப்ப வண்டியை வரணும். சரி அங்கிள். கீர்த்தி பாத்து போ. சரி, ஓகே அங்கிள், பாய். ஏம்மா, நம்ம ஏவிஆர்எம் பஸ் வந்துட்டு போயிட்டானம்மா? இல்ல பாட்டிமா, இன்னும் பஸ் வரல. நீங்க இருங்க பாட்டி, வரும். வரலையம்மா இன்னும்? சரிம்மா, நல்லதா போயிட்டு. வாடி பூவு, ஏன் வர இவ்வளவு நேரம் ஆயிட்டு? நானும் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வரலாம்னு நினைச்சேன்டி, நேரம் ஆயிட்டுடி. சரி, ஏன் முகத்தை எப்படி வச்சுக்கிட்டு இருக்க? என்ன ஆயிட்டு? ஆளும் டல்லா இருக்க பாக்கிறதுக்கே. அது ஒண்ணும் இல்லடி, சும்மாதான். நீ இப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருடி சோகமா, எதுவும் வெளியில சொல்லவும் சொல்லாத. ஏன் இப்படி இருக்க? என்ன ஆயிட்டு? புதுசா என்னடி இருக்கு? ஒன்றும் இல்லை, எப்போதும் உள்ளதுதான். கொஞ்ச நேரம் அப்படி இருப்பேன், விடு, சரியாயிரும் எல்லாம். ஏன் இப்படி இருக்குன்னு கேட்ட சொல்றாளா பாரு. போ, உன்னை திருத்தவே முடியாது, நீ இப்படியே இரு. எப்படி வரான் பாரு எடுப்பட்ட பையன். அங்கிருந்து வரும்போதே அலாரம் அடிச்சிட்டு வரான். காது செவ்வெல்லாம் கிழிஞ்சிரும் போல. ஹாய் பியூட்டி, என்ன ரெண்டு பேரும் சிரிச்சால நிக்கிறீங்க? எல்லாம் உன்னை பார்த்து தான் சிரிக்கிறோம். எதுக்கு? அது ஒன்றும் இல்லடா சொல்ற அளவுக்கு. ஏன் தம்பி, இருக்கிறவங்களுக்குலாம் காது கேட்காதுன்னு நினைச்சியா? சிரிப்புதான், சஞ்சய்க்கு வந்த சோதனைய பாரு. அதானே, அங்க பாரடி பூவு சஞ்சய மாட்டிக்கிட்டு முழிக்க பாரு. அப்படிலாம் எதுவும் நினைக்கலையே, ஏன் பாட்டி எப்படி கேக்குறீங்க? அப்ப என்ன இதுக்கு இப்படி வரும்போதே அலாரம் அடிச்சிட்டு வர? காது செவ்வெல்லாம் கிழியுது. ஹே சஞ்சய், ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? பேசுடா, இப்ப பேசு. பேசுடா, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? அதான் பாட்டி கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. நீங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை பாக்கிறதுக்கு நான் வந்தேன் பாரு. எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை. போங்கடி. ஏய் பசு வந்துட்டுடி பூவு. இவன் அதுக்கு மேல இவனை அவுத்து தான் விட்டுருக்கு. சரிடா சஞ்சய், காலேஜ்ல மீட் பண்ணலாம், நான் கிளம்புறோம். ஏய் வாடி பூவு. இவங்களை பார்க்க வந்ததுக்கு எனக்கு இது தேவைதான். ஏண்டி கீர்த்தி, சீட்டு தான் இருக்கல, உட்காரேன். இல்லடி வேண்டாம், ரெண்டு பேர் பேக் வச்சிருக்கேன். டே மச்சான், அங்க பாரு, கீர்த்தி வந்துட்டா. டே அஜய், இன்னைக்காவது அவகிட்ட பேசிருடா, இப்படியே அமைதியா இருக்காத. டேய், ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்ணுவீங்க? நான் உங்களை தேடி பார்த்துட்டு வரேன். வாடா, இவன் வேற.
டா அஜய், உனக்கு என்ன ஆயிட்டு? அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கா, நீ ரொம்ப அமைதியா இருக்க. உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கேன்டா. ஒழுங்கா வாயை மூடிட்டு இரு. அவனே டென்ஷன்ல இருக்கான். அப்புறம் ஓட விட்டு அடிப்பான். இதுக்கு தான் இவ்வளவு இதா? என்னடி கீர்த்தி, காலேஜுக்குள்ள கூட போகாம வெளியில நின்று வெயிட் பண்றான் போல கருவாயன். கீர்த்தி, டி உன்னை கூப்பிட வர செய்றான்டி. அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், நம்ம அவனை கண்டுக்கவே கூடாது. சரி வா, நம்ம உள்ள போயிருவோம். கீர்த்தி, உன்கிட்ட பேசணும். கித்து, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? உன்னை கூப்பிட்டு இருக்காண்டி. பூவு, இப்ப நீ உத வாங்க போற? வா, ஒழுங்கா காலேஜுக்குள்ள போவோம். உனக்கு ஆசையா இருந்தா நீ வேணா பேசிட்டு வா. அடியே கீர்த்தி, என்னடி இப்படி சொல்லிட்ட? அவ என்னைய கூப்பிட்டு இருக்கா? உன்னதான் கூப்பிட்டு இருக்கான், அதான் சொன்னேன். தெரியுதுடி, தெரியாமையா இருக்கு. நான் கண்டுக்காம தானே இருக்கேன். நீயும் அப்படியே வா. கீர்த்தி, உன்கிட்ட பேசணும். இதுக்கு மேல நின்று சரிப்பட்டு வராதடி. வா கிளம்பலாம். ஏய், இது தெரிஞ்சது தானே. நீயும் அவ காலேஜுக்கு வந்ததுல இருந்து இப்படிதான் சுத்துற. அவ உன்னை யார் எடுத்து கூட பார்க்க மாட்டுக்கா. டேய், நீ இப்ப வாயை மூடிட்டு இருக்க போறியா இல்லையாடா? நீ கூட கொஞ்சம் ஏன் வெறுப்பேத்துற அவனை?